ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை ஜியோ. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா த டிபார்ட்டட் படம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நியூஸு. இந்த இந்த என் சேனல் பேரை நான் மாற்ற போகிறேன். லோகோ அதே தான் இருக்கும், சேனல் பேர் மட்டும் சேஞ்சிங் சினிமான்னு வைக்க போகிறேன். தெரில நல்லா இருக்குமா இல்லையான்னு, அது கொஞ்சம் போயிட்டுருக்கு. நான் இப்போது டேஸ்ட் மை மூவி டேஸ்ட்டுன்னு தான் பேர் வச்சுருக்கேன். அதனால் ஃப்யூச்சரில் மாறும், சேஞ்சிங் சினிமான்னு மாறும். நான் இது ரொம்ப நேரம் யோசித்து வைக்கிற பேர். பிடிச்சிருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் படத்துக்கு போவோமா? இந்த படத்தில் நிறைய விஷயம் இருக்கும். வில்லன் ஜாக் நிக்கல்சன், அவர் தான் நினைக்கிறேன். ஆமாம், ஷைனிங் படத்தில் ஹீரோ வந்திருப்பார்ல, அவர் அதுலேயும் வில்லன் தான், நல்லா நடிச்சிருப்பாருங்க. இந்த படத்தில் அவ்வளோ கேரக்டர்னு சொல்லி எதுவும் இல்லை. எனக்கு இந்த படத்தில் ஜாக், அதாவது ஒரு லியோக்காக மட்டும்தான் நான் பார்த்தேன். மார்ட்டின் ஸ்கார்செஸி தான் டேரக்டர்னு எனக்கு தெரியாது அது வரைக்கும். ஏன்னா நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்லாம் படத்துக்கு இல்லை. சரி, ஏதோ க்ரைம் ட்ராமான்னு நினச்சி உள்ளே போய் பார்த்தா ட்ராமாவே இல்லை, ஃபுல்லாக க்ரைம் தான் போயிட்டுருக்கு. எண்டிங்கில் அந்த லிஃப்ட் சீன்லாம் நான் சீட் எஜ்ஜில் வந்து உட்காந்துட்ருக்கேன், என்ன நடந்துச்சுன்னே புரியாமல். வித்தியாசமாக எடுத்திருந்தாங்க படத்தை. அதுவும் மார்ட்டின் ஸ்கார்செஸி தான் டேரக்டருங்கிறதுனால அப்சல்யூட் சினிமா தானே அது. அப்போது கண்டிப்பாக பார்த்தாகணும். டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். அது ஒரு நல்ல ஒரு விஷயம். படம் இவர் டைரக்ட் பண்ணால் மட்டும் கண்டிப்பாக போய் பார்த்துருங்கன்னு நான் கேரண்டீடாக சொல்லுவேன். ஏன்னா அந்த லெவலுக்கு நல்லா எடுத்துருவார் படத்தை. அப்புறம் ஜாக், லியோனார்டோ டிகாப்ரியோ. இப்போது ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் அந்த படம் பார்க்க போகிறேன். பார்த்துட்டு அதோட ரிவ்யூவும் வந்துடும் டக்குன்னு. நான் பேர் கரெக்டானதாக சொல்கிறேன்னான்னு தெரில. ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர்னு சொல்லிகிட்ருக்கேன், கரெக்டானு தெரில. யாருக்கெல்லாம் இந்த 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 கேட் அண்ட் மவுஸ், அதாவது போலீஸ் திருட அந்த மாதிரி படம்லாம் பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த படம் அதே மாதிரி தான் இருக்கும். போலீஸ் அண்ட் கிரிமினல் அந்த மாதிரி ஒரு சட்டவிரோதமான இது நல்லா இருக்குங்க. ஒரு மாதிரி நல்லவன் நினைக்கிறவன் தான் கெட்டவனோட டீமில் இருப்பான், கெட்டவன் நினைக்கிறவன் நல்லவன் டீமில் இருப்பான். இது நினைக்கிறதுல உண்மையிலேயே கெட்டவன் நல்லவன் டீமில் இருப்பான், நல்லவன் கெட்டவன் டீமில் இருப்பான். ஏன்னா 2 பேரும் ஸ்பை, 2 பேரும் வேலை பார்க்குறது அவங்க டீமுக்கு. நல்லவன் வேலை பார்க்குறது போலீஸ்காரங்களுக்கு, கெட்டவன் வேலை பார்க்குறது கிரிமினல்ஸுக்கு. ஆனால் கிரிமினல் வந்து போலீஸ்காரங்கிட்ட வேலை பார்ப்பான், போலீஸ்காரன் போய் இந்த கெட்டவங்கிட்ட வேலை பார்ப்பான். இந்த மாதிரி போயிட்டுருக்கும். எனக்கு கடைசி வரைக்கும் ஒரு ஹைப் இருந்துச்சு, எப்படி தான் நடக்க போகுது, எப்படி தான் ஹீரோ மாட்ட போகிறான், எப்படி தான் வில்லன் மாட்ட போகிறான்னு. அதில் ஒரு ஃபோன் கால் சீக்வன்ஸில் இருக்கும், அதெல்லாம் வெறித்தனம் செம்மையாக. அது இமேஜின் பண்ணவே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. அந்த ஃபோன் கால் அந்த ஒரு 2-3 செகண்டு தான் இருக்கும், ஆனால் ரொம்ப டீப்பாக இருந்துச்சு. அது உள்ளே இறங்கிச்சு, அதுவே பெரிய விஷயம். இப்போல்லாம் படத்தில் அதெல்லாம் இறங்குறது கிடையாது மேக்ஸிமம். நானும் ட்ரை பண்ணியிருக்கேன், ஏதாச்சும் படம் பார்ப்போம் அதில் ஏதாச்சும் ஃபீல் வரும்னு சொல்லி எதிர்பார்த்தேன். இப்போ வர படத்துலலாம் யார் அந்த மாதிரி வைக்கிறாங்க? இது 2006 வந்திருக்கு. அது அந்த டைமில் நிறைய படம் வந்துட்டு தான் இருந்துச்சு இந்த மாதிரி. ஆனால் இந்த படம் நின்றுச்சு. இந்த ஸ்க்ரீன் பிளேக்கு வேறு ஆஸ்கார் வாங்கியிருக்கு. இந்த ஸ்க்ரீன் பிளே மார்ட்டின் ஸ்கார்செஸி எழுதலை, வேறு ஒருத்தர் எழுதியிருக்காரு. மேக் டேமனா பேர், இன்னொருத்தர் ஆக்டிங். அவரும் நல்லா தான் நடிச்சிருந்தார். ஓஷன் லெவலில் அவரும் ஒரு மெம்பராக இருந்திருப்பார். ஓஷன் லெவல் படம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அந்த படத்தில் அவரும் ஒரு மெம்பர் தான். இந்த படத்துக்கு பிராட் பிட்டும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அது இப்போ தேவையில்ல, பிராட் பிட் பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, நிறைய படத்துக்கு பண்ணியிருக்காரு. நான் நிறைய படம் பார்த்துருக்கேங்க. உண்மையிலேயே பிராட் பிட்டோட கான்ட்ரவர்சி நிறைய போயிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் நான் தனி வீடியோ இருந்தால் போடுறேன். இப்போது லியோனார்டோ டிகாப்ரியோக்கு வந்துருவோமா? இவர் இந்த படத்தில் நல்லாவே நடிச்சிருந்தார். எனக்கு என்ன இந்த படத்தில் ரொம்ப நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அந்த ஹீரோயின் கேரக்டர் தான். ஏன்னா எல்லா படத்துலையும் ஹீரோயினை லவ் இன்ட்ரெஸ்டாக தான் காட்டணுமான்னு தோணுச்சு. என்னது அப்போ வந்த படம், அப்போது வியாபாரம் ஆகணும்னா ஹீரோயின் வேணும்னு நினச்சாங்களா என்னன்னு தெரில. ஆனால் ரொமான்ஸ் தேவையே இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு. லியோக்கும் அந்த பொண்ணுக்கும் ரொமான்ஸ் தேவையில்லை, அந்த வில்லனுக்கும் ஹீரோக்கும் வச்சுருப்பாங்க பாருங்கள் ரொமான்ஸு. ஒரு மாதிரி கனெக்ட் ஆச்சு. அந்த ரொமான்ஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த வில்லனோட ரொமான்டிக் சீனு, ஹீரோவோட ரொமான்ஸு கொஞ்சம் அஃபேர் மாதிரி தான் இருக்கும். அஃபேர் தான் அது. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிரும், ப்ரெக்னென்ட் ஆயிரும். அந்த குழந்தை யாருதுன்னே எனக்கு தெரியல கடைசி வரைக்கும். ஹீரோ மட்டும்தான் பண்ணுறதை காமிச்சிருப்பாங்க. அது 18+ படம் தான். ஒரு 2-3 சீனை 18+ வச்சுருக்காங்க படத்தில். அதுக்கப்புறம் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பேடாக தோணுது என்னென்னா, எனக்கு சத்தியமாக செட் ஆகுது
வில்லன் கேரக்டர் நல்லா இருந்துச்சு. ஹீரோ கேரக்டர் கொஞ்சம் மென்டலி சிக்கான மாதிரி சுற்றிட்டுருக்கோம். எண்டிங்லலாம் அந்த லிஃப்ட் சீன்லாம் நான் ஓகே தப்பிச்சிட போகிறாங்கன்னு நினச்சேன். அதுக்குள்ளே ஒரு அணுகுண்டை தூக்கி போட்டாங்க தலை மேலேயே. யாரும் ஸ்பாய்லர் ரிவ்யூ கேட்டு படத்துக்கு போயிடாதீங்க, இல்லை அந்த படத்தோட சீன்ஸ் பார்த்து கூட போயிடாதீங்க. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், இந்த படம் ஒர்த்து. கண்டிப்பாக இது தேட்டரில் போய் பார்த்துருந்தாலே ஒர்த்து தான். ஆனால் நீங்கள் டைம் இருந்தால் மொபைலில் பாருங்கள். இப்போ ரீரிலீஸ் பண்ணுவாங்களான்னு தெரில, டைம் இருந்தால் பாருங்கள் மொபைலில். ஒர்த்தான ஒரு படம், நான் போர் அடிக்காமல் உட்காந்து பார்த்து ரசித்த ஒரு படம். எண்டிங்கில் இன்னொரு கேரக்டர் இருக்கும், அந்த கேரக்டர் ஒன்று போகணும். அவர் அன்சார்ட்டடில் வந்திருப்பார், இன்னொரு சைடு ஹீரோவை. டாம் ஹாலண்டுக்கு இன்னொருத்தராக வந்திருப்பார். அவர் நல்லா இருந்துச்சு. அவர் கேரக்டரு கோவப்படுறதுலேயே இருப்பார். அர்ஜுன் ரெட்டி மாதிரி கோவப்படுறதுல ஜீரோன்னு சொல்லுவாங்கள்ல, ஆங்கர் மேனேஜ்மெண்ட்டில், அந்த மாதிரி காண்ட் ஆகிட்டே இருக்கும் தலைவனுக்கு. எண்டிங்கில் கோவப்பட்டு தான் ஒன்று பண்ணுவான். நல்லா இருந்துச்சு அது பார்க்க. அந்த ஒரு போலீஸ் கேரக்டர் நடுவில் ஒரு ஹீரோவை இந்த வேலைக்கு இன்வால்வ் பண்ண ஒரு போலீஸ் கேரக்டரு, அந்த கேரக்டரு கொஞ்சம் சென்டிமெண்ட்டுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு ஒன்று ஆகும். படத்தில் எமோஷன்ஸ் கொஞ்சம் கேரி ஆகிருந்துருக்கும். ஆனால் அந்த ஹீரோவோட எமோஷன் தான் ஹெவி. எப்படி பார்த்தாலும் படம் ஒர்த்து தான். படம் போர் அடிக்காமல் போகுது. நிறைய சீன்ஸ் வருது. ஏன்னா அந்த காலம்னா ரொம்ப போல் ஒரு 10 வருஷம் 12 வருஷம் முன்னாடி, ஒரு 20 வருஷத்துக்குள்ளே நடந்துருக்கு இந்த படம். இந்த மாதிரி படம்லாம் நான் பார்க்குறது கிடையாது மேக்ஸிமம். ஆனால் ஃபேண்டஸியும் பார்க்குறது கிடையாது. நான் எப்படின்னா இந்த காமெடி கலந்து ஆக்ஷன் கொடூரத்தை காட்டுவாங்கள்ல, அதாவது டெட்புல் அந்த மாதிரி படம்லாம் தான் விரும்பி பார்க்குற பையன் நான். அதனால் இந்த படம் அந்தளவுக்கு எனக்கு இம்பேக்ட் தரல. அதாவது சீரியஸ் ஜானர் தான் எனக்கு பிடிக்கும், க்ரைம் த்ரில்லர் ஜானர் பிடிக்கும்னா கண்டிப்பாக அந்த படத்தை பார்த்துடலாம். இந்த படம்லாம் தான் நீங்கள் கண்டிப்பாக டெஃபினெட்லி பார்க்க வேண்டிய ஒரு படம். இதை மிஸ் பண்ணி வேறு ஏதாச்சும் படம் பார்த்தீங்கனாலும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு தான் லாஸு. இந்த படம் டைம் இருந்தால் பாருங்கள். இந்த படத்தை ஓவராக தூக்கி கொண்டாடுற அளவுக்கு எனக்கு தெம்பில்லை. ஆனால் இந்த படத்துக்கு என்ன வேணால் சொல்லலாம், அந்த ரேஞ்சுக்கு படம் இருக்குது. ஆஸ்கார்லாம் கிடச்சிருக்கு. அது இந்த மாதிரி ஆஸ்கார் கிடச்சிருக்கு, ஸ்லோவாக தான் போகணுன்னு நினச்சிங்களா? இல்லை, படம் ஸ்பீடாக போகுது. எங்கெங்கேயோ முடியும், அப்படியெல்லாம் இல்லை. போகுது படம், நல்லாவே போகுது, ஸ்பீடாக போகுது, அழகாக போகுது. எண்டிங்கில் ஒரு விஷயம் நடக்குது. இதில் அந்த ஹீரோயின்கிட்ட ஹீரோ ஒரு ரூமுக்குள்ளே, அந்த ஹீரோயின் இன்ட்ரோவுக்கு ஹீரோ அந்த பொண்ணோட ரூமுக்குள்ளே போகும்போது ஒரு டயலாக் விடுவான், செம்மையாக இருக்கும். அது அந்த ஹீரோயின் டென்ஷனாகவும் அந்த சீனு கொஞ்சம் பொலிட்டிக்கலாக இறங்கியிருப்பாங்க. படத்தோட ஆரம்பத்துலேயே பொலிட்டிக்கலாக தான் இறங்கியிருப்பாங்க. ரியலாக நடந்த ஒரு விஷயத்தை வச்சு எடுத்தாங்கன்னு சொன்னாங்க, எனக்கு தெரில அதை பற்றி ஒரிஜினலாக. ஆனால் சொல்கிறாங்க அந்த மாதிரி, ஓகேவா. ரியலாக நடந்த ஒரு கேங் இதெல்லாம் பற்றி தான் உள்ளே போய் பேசியிருக்காங்க. ஜாதி மதம் கிறிஸ்டின் மதத்துக்கெல்லாம் எதிராக வில்லனோட கேரக்டர் ஜாக் நிக்கல்சனோட கேரக்டர் இருந்துச்சுன்னு சொல்லி அதுக்கு ஒரு தனி இது போயிட்டு இருந்துச்சு அப்போல்லாம் எனக்கு தெரிஞ்சு. இந்த படம் ஆஸ்காருக்கு ஒர்த்து தான் நான் படம் பார்த்தப்பவே நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் இந்த படம் எவனோ ஒருத்தன் படம் பார்த்தாலும் இன்ஸ்டாகிராமில் கொட்டி கிடக்கும்ல. நம்ம என்ன பார்க்குறோமோ அது இன்ஸ்டாகிராமில் வந்துடும், நம்ம என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் இன்ஸ்டாகிராமில் வந்துடும். நான் உள்ளே போய் பார்க்குறேன், ஆஸ்கார் கிடச்சிது, இது ஸ்க்ரீன் பிளேக்குன்னு எல்லாம் சொல்லி வந்துச்சு. மார்க் இன்ஸ்டாகிராமு ரொம்ப நல்லா இருக்குது. எல்லோரும் டிலீட் பண்ணிடுங்க உடனே. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக மொக்கையாக தான் போயிட்டுருக்கு இப்போதைக்கு என் சேனலு. ஏன்னா 3 சப்ஸ்கிரைபராக தான் இருக்காங்க. நான் முதல்ல போட்ட வீடியோ எவனுமே பார்க்கல, அதனால நான் ப்ரைவேட்டில் போட்டிருக்கேன். அப்புறம் இன்னும் 2 வீடியோ ப்ரைவேட்டில் போட்டிருக்கேன். கமெண்டில் வந்து ப்ரைவேட்டை அனலைஸ் பண்ணுன்னு சொன்னால் பண்ணிட்டா போச்சு, என்னாச்சு. பப்ளிக்கில் போட சொன்னால் பண்ணிடுவேன் கண்டிப்பாக. ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. எனக்கு டைம் ஆகுது, நிறைய படத்தை பார்க்க வேண்டியது இருக்குது. சப்ஸ்கிரைபர் அதிகமாகிடுச்சுன்னா வீட்லேயே உட்காந்து மூவிஸை பற்றி கண்டென்ட் போட்டுகிட்டே இருக்கலான்னு தோணுது. அவ்வளோதான் இந்த வீடியோ. பாய்.